ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து நான் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாத்தனா பிள்ளைங்க, ராஜதி பிள்ளைங்க 2 பேருமே வந்து வந்திருந்தாங்க. இந்த டே எனக்கு செம்ம ஃபன்னாக போயிருந்துச்சு. எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். முத நாள் வந்து நாங்கள் படத்துக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுங்க. நான் எந்திரிக்கிறக்கே 6:30 ஆயிடுச்சு. ரித்வினுக்கு ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து ஸ்கூல் லீவு. மண்டேலேருந்து தான் தம்பிக்கு ஸ்கூலு. மணிக்கு மட்டும்தான் டியூட்டிக்கு சமைக்கணும் அப்படின்றனால எந்திரிச்சோன்னு வந்து கொஞ்சம் அறக்க பறக்க என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாம்பார் வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சாதம் வச்சு விட்டேன். பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்து சீவிட்டு இருக்கேன். பவித்ராவும் காலையிலேயே வந்திருந்தா. மணி கூட எல்லாம் வம்பிழுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு வந்திருந்தோம். இனிமேல் பைக்ல அப்படியா எனக்கு ரெஸ்ட் விட்டுட்டு மாமாக்கு சோறாக்கி போற கவிதா அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்ச நேரம் மாமா ஒரு அடி அடிச்சிரு. நீ அந்த சைடுல ஓட்டு நீ ஏச்சா சைடுல அவன் ஜாமத்துல எந்திரிச்சு எங்க மணி மாமாவே காணோம். இதுக்கு என்னைய மட்டும் தனியா படுக்க வச்சிட்டீங்க, இல்லைன்னா இந்த பிள்ளைய வச்சு தூக்கி போடுங்க, எனக்கு தனியா படுக்க பயமா இருக்குன்ட்டான். அப்புறம் எனக்கு வெக்கையா இருந்துச்சு, அதான் கிட்ட வந்து படுத்துட்டேன். 3 மணியும் இல்ல 11:30 வரையும் தான். தூக்குடா, ஆச்சு தூக்கிட்டு போடா, தூக்கிடுறா, தூக்கிடு. எப்படி பிச்சு? ஆமா, கொக்கி இல்ல மீனா, கொக்கி இருந்தா தான் எடுக்க முடியும். தூக்கிடு. போடா, பைக்ல போங்க. தாரணி பார்த்தீங்க அப்படின்னா கயலும் கண்மணி முத நாள் வந்து நாங்கள் எல்லோரும் படத்துக்கு போயிருந்தோம்ல, அப்போ அவங்க கூட வந்து அங்கே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நேரத்துலேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ராஜாத்தி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. துவைச்ச ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சு, மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி அப்படியே வந்து டிவி பார்த்துட்டே மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நாடகம் பார்த்துருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டே மடிச்சுக்கிட்டு இருக்கேன். மகியம்மா தூங்குறதுக்குள்ளே நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடு படுத்திடுவா. தூங்கவே மாட்டா, வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பா. என்னென்ன பேசுகிறான்னு பாருங்க. எப்படி கொரட்டை விடுவாங்க, கூணும் கொரட்டை விடுவாங்களா? சரி, உன் பேர் என்னன்னு சொல்லிடு. உன் பேர் மகி. ரித்து இல்ல, மகி. 1 சொல்லு. 2 3. கண்ணு எது பாப்பா? கண்ணு, மூக்கு, வாய், தலை, காது, தோடுங்க அம்மாட்ட தான் இருக்கு. பாப்பா செயினுங்க. பாப்பா செயினை தான் பிச்சுட்டியே, 2ஆ கடிச்சிட்டேன். அம்மாட்ட செயின் இருக்கு, நான் தரமாட்டேன்ல. உங்க அப்பா கிட்ட கேளு போய், செயின் வேணும்னா. அப்பா கிட்ட கேளு, அப்பா செயின் வேணும்ப்பான்னு. இது எங்க அப்பா போட்டது, எங்க அப்பா போட்டது, எங்க அப்பா போட்டது, உங்க தாத்தா போட்டது. நீ போய் உங்க அப்பாட்ட கேளு. அப்பா செயினுக்கு போய் வாங்கி தாப்பா சொல்லு. இப்ப அண்ணனை எப்படி அடிச்ச நீ? அண்ணன் எப்படி அடிச்ச? மூக்க பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு அவனை அழுக வச்சுட்டு வந்துட்டேன். நாய் கடிக்க போகுது பாரு. இப்ப அந்த நாய் வந்து போன கடிக்கும் பாரு, வவ்வோம்னு கடிக்க போகுது. கடிக்க சொல்லவா? கடி நாய், கடி நாய். அந்த பிள்ளை கடி 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 கடி. அந்த பிள்ளை கடிச்சிரு.
உங்களுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இப்போ என்ன அது ட்ரெஸ்ஸா? நீ என்னடி அங்கேயே குளிச்சுட்டு வந்துட்ட? நகைப்பாலிஸ் வச்சுட்டு போறீங்க. நகைப்பாலிஸ் அப்படின்னா ஃப்ரைடே கயல், கண்மணி, தாரணி, சுதன் தாரணி வந்து இப்போ 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, பிள்ளைங்களுக்கு எதுவும் செஞ்சு தரல. எனக்கு வந்து சரி ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டில் வந்து கட்லெட் வந்து செய்ய போகிறேன். இது நான் வந்து ஆல்ரெடி பொட்டேட்டோ கட்லெட் மட்டும் செஞ்சுருக்கேன். பெருசாக இதை நான் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த பிள்ளைங்க நாங்களும் சேர்ந்து வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி. அதனால் தாரணி, கயல், நான் 3 பேர் சேர்ந்து தான் அதை வந்து செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுது அப்படின்றலாம் தெரில. இதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து செஞ்சு முடிச்சாதாங்க தெரியும். இன்றைக்கி நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி வரப்போகுதுன்றதை அப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்க. தாரணி செய்யலாமா? என்ன செய்ய? நீ செய்வியா தங்க? மூக்கில் தான் தங்க பார்க்கவே பயமாக பாவமாக இருக்க. சரி, நீயே செய்வியாமா? ஓகேவா? என்ன செய்ய போறோம்? ப்ரெட்டில் கட்லெட் செய்ய போகிறோம். நல்லா இருக்குமான்னு கேட்குறா. நீயும் சேர்ந்தா செய்ய போகிற. அது அப்போ நல்லா வர மாதிரி சமைக்கணும். சரியா? அப்படியா? இல்லைங்க, உண்மையாலுமே வந்து நாங்கள் இன்றைக்கி 3 பேர் சேர்ந்து அதை ட்ரை பண்ண போகிறோம். ஓகே. நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆட்கள் அதிகம். ஸோ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 8 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன சைஸாக இருக்கிறத பார்த்து எடுத்து கழுவி நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு விசில் விட்டுற வேண்டியதான். தாரணியும் கயலும் 2 பேருமே சேர்ந்து எனக்கு வந்து அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரெட்டில் வந்து இருக்க சைட் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே மசாலாலாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்மணி நானும் சேர்ந்து வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்து பாப்பாவோட மூக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்மணிக்கு ஹீட்டுக்காண்டி வந்த கொப்பளம் கொஞ்சம் பெருசாகிருச்சு. அதுக்காண்டி மருந்தெல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் அந்த கொப்பளம் வந்து உடையட்டும் அப்படின்றனால பாப்பா பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லைங்க, எல்லாருமே வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து பழகுவாங்க. என்னத்தா இது எப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னவே வந்து 2 பேருமே வம்பிழுத்துக்கிட்டே தாங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பழமா பேசிட்டு நான் சொல்றேன் இருக்கேன். நான் உன்னோட பெருசா இருக்கேன். சரிங்கக்கா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. போங்க, கிளம்புங்க. இது நான் மசியவா? வாங்க இங்கிட்டு. அப்படியே மசியறதுக்கு அது இல்லை. நான் தான் வச்சது. எல்லாம் நான் தான் பண்ணேன். அத்தை அப்படியே மசியவா? எங்க மேஷர்ல காணோம்? மேஷர் அங்க தான்டா இருக்கும் பாரு, நல்லா பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க செஃப். யார் செஃப்? மீனா செஃப். ஏய், கயலு தாரணி தான் செஃப். அப்பா எங்கள வேலை செய்வோம். திங்கிறியா? பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இந்த 2 பிள்ளைங்களை வச்சு நான் மேய்ச்சி வேலை வாங்குறதே எனக்கு பெரிய வேலையாயிடுச்சு. இதில் இந்த பிள்ளை வேற எனக்கு வேலை தர மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி கவலைப்படுது. சேர்ல ஏறி நின்று நான் தாங்க அந்த பிள்ளைன்னு மூஞ்சியை காட்டுங்க. காட்டிடு, நான் தாங்க அந்த பிள்ளை, வேலையே தர மாட்டேங்கிறேன். கயல் தாங்க உருளைக்கிழங்கோட தோலையும் வந்து உரிச்சா கையோட வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுட்டா. இன்னைக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் நல்லா வந்து மசிச்சுக்கிட்டு இருந்தேன். கையில் எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் என்னென்னு சொல்லுங்கள், நான் அப்படியே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கா. 1/4 டேபிள் ஸ்பூன். அப்போ இது பெப்பரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது லாஸ்டா இது வந்து தனியாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் தான் இப்போ போட. பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 எடுத்து நல்லா பெரிய சைஸாக இருக்க வெங்காயத்தை பிள்ளைங்ககிட்ட கொடுத்து வந்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். நல்லா உருளைக்கிழங்க மசிச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் போட்டு உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னம்னா மல்லித்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க தான் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லைங்க, பவித்ரா வந்தவ அவளும் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து எனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ எங்க அத்தை சப்பாத்தி உருட்ட போகுது. சப்பாத்தி
சப்பாத்தி தான் உருட்டு போகுது இப்ப. நம்மளுக்கு கட்லெட்லாம் தராது. நம்மளுக்கு கட்லெட்லாம் தெரியாது. இருட்ட நம்மளுக்கு கட்லெட்லாம் தராது. ஒன்லி இதுக்குள்ள நடுவுல வச்சு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறக்கா 2 எக்கு, அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பால் ஊற்றி வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. ப்ரெட் கட்லெட் மாதிரி வரல, ஆனால் ஏதோ ஒரு கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதை வந்து போட்டுட்ருந்தோம். நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டிருந்ததே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களும். நம்ம ஒரு குக்கிங் செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த இடம் எவ்வளோ நாஸ்தாக்கேடாக இருக்கும் அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஃபைனலாக வந்து நம்மளோட ப்ரெட் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டில் வந்து ஒரு 3 இது தான் போட்டிருந்தோம். அதுவுமே பிள்ளைங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பவித்ரா எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. அமைச்சவளுக்கு தான் சாப்பிட்டு சொல்லணும். கயல் ரியாக்ஷன் ஓகே. தாரணி இன்னும் வைக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் தான் எடுத்துக்குது. நல்லா இருக்கா? ஒரு ஈவினிங் பின்னாடி ஒரு கண்ணாடி சாப்பிடுது, அந்த கண்ணாடி காட்ட சொல்லு. உண்மை நல்லா இருக்கா? உண்மையா? பாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். செம ஃபன்னாக வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். சமைச்சதே நல்லா ஜாலியாக சாப்பிட்டாச்சு. அடுத்த 2 நாளும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அந்த டேஸில் எப்படி போயிருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.